கன்க்ளூஷன். இதுவரைக்கும் நாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் கழிவு தேக்கம் தான் காரணம், கழிவு நீக்கம் தான் வைத்தியம். அடுத்தது, நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளையும் உடம்பே குணப்படுத்த முடியும். அதுக்கு 5 பிரச்சனை. இந்த 5 சிக்கலை சரி பண்ணணும்னா சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு, காத்து, உழைப்பு, மனசை மாற்றணும்னு பார்த்தோம். அதில் சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோம், தண்ணி, தூக்கம், மூச்சு, காத்து, உழைப்பு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. என்னது? மனதை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறதுனால அது பேசுறதுக்கே 10 மணி நேரம் தேவைப்படுது. அது நாம் இனிமேல் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு வேளை மனசை பற்றி நான் பேசி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முடிவிற்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னு அதை முதல்ல சொல்லிடுறேன். அதாவது, இனிமேல் முடி முதல் உள்ளங்கால் வரை யாருக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தயவு செய்து அதுக்கு காரணமெல்லாம் தேடாதீங்க, அதுக்கு பேர் வைக்காதீங்க, புத்தி ரொம்ப குழப்பாதீங்க, இன்டர்நெட்டில் போய் நிறைய படிக்காதீங்க. யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் இனிமேல் எனக்கு வந்த வியாதியை உடம்பே குணப்படுத்த தெரியும், அதுக்கு அந்த 5 தான் சிக்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற இந்த 6 விஷயத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு இன்னையிலேருந்து முயற்சி பண்ணுங்க. சாப்பாடை ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க, தண்ணியை ஒழுங்காக குடிங்க, மூச்சு காத்த ஒழுங்காக இழுங்க, தூங்குங்க, உழைப்பு கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தும்மல் வந்தால் தும்முங்க, சளி வந்தால் சிந்துங்க, வாந்தி வந்தால் எடுங்க, காய்ச்சல் வந்தால் எந்த ஒரு மருந்தையும் பயன்படுத்தாதீங்க. இப்படி நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இவருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் நோய்க்கு இவங்க நோய்க்குன்னு பிரிக்கலாம் கூடாது. இதை கேட்ட உடனே எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணணும். பல பேர் என்ன பண்ணுறாங்க, நான் தைராய்டை பற்றி சொல்லும் பொழுது அந்த பார்ட்டை மட்டும் கேட்டுட்டு அந்த எண்ணெய் குளியல் மட்டும் பண்ணுறாங்க. அப்படி இல்லை. நான் ஒன்று சொல்லிட்டாவே அதை கேட்டுட்டிங்கனாவே அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நான் கேட்குறேன், நல்ல விஷயம் சொல்லியாச்சு, இதுக்கு யோசிக்கணும். இது இந்த நோய் அந்த நோய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அதனால நான் சொன்ன எல்லாத்தையும், யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் நான் சொன்ன எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணணும். இது பிரிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மருந்து மாத்திரையை தயவு செய்து உடனே நிறுத்திடாதீங்க. நிறுத்தலாம் ஒன்றும் ஆகாதுங்க. நான் ஏன் நிறுத்த வேண்டாம்னு சொல்றேன்னா, பல பேர் நிறுத்திடுறீங்க, ஆனால் டெக்னிக்கை ஃபாலோ பண்றது இல்லை. டெக்னிக்கை ஃபாலோ பண்றது தான் முக்கியம், மருந்து நிறுத்துறது முக்கியம் இல்லை. ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, இன்சுலின் போடுறவங்க, ஹியூமோதெரப்பி கொடுக்குறவங்க, டயாலிசிஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் முதல் மாதம் அதே மருந்து மாத்திரையை பயன்படுத்துங்க. நம்ம டெக்னிக்கை 100% கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் மட்டும் 2வது மாதம் முக்காவாசி மாத்திரை சாப்பிடுங்க, 3வது மாதம் பாதி மாத்திரை சாப்பிடுங்க, 4வது மாதம் கால்வாசி மாத்திரை சாப்பிடுங்க, 5வது மாதம் எல்லா மருந்து மாத்திரையும் தலை சுற்றி கொண்டு குப்பையில் போட்டுட்டு வாழ்நாள் முழுவதும் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசாக உருவாகி ஒரு வருடத்தில் நாம் புத்தம் புதுசாக மாறி எல்லா உறுப்பும் புதுசாக மாறி 360 வயது வரை ஆரோக்கியமாக வாழலாம். எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்னா மட்டும்தான் இனிமேல் டாக்டரை போய் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொல்றது எல்லாமே நல்லா கேட்டுக்குங்க. ஒரு முறை கேட்டா புரியாது, பத்தாது. இங்கே உட்கார்ந்துருக்கிற நிறைய பேர் ஏற்கனவே டிவிடி 5 முறை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் புதுசாக கேட்கும்போது வேற மாதிரி புரியுது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, நான் 1 லட்சம் ஆங்கிள் 15 லட்சம் ஆங்கிள் யோசிச்சு அதை சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லுவேன்.
நான் யோசிச்ச 15 லட்சம் ஆங்கிளும் உங்களுக்கு புரியணும்னா நீங்க ஒரு 21 முறை திரும்ப பார்த்தாதான் புரியும். முதல்ல இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் உள்ள இறங்காதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு 10% உள்ள போகும். அதை நீங்க அப்ளை பண்ணி பிராக்டிக்கலா வீட்டுக்குள்ள போய் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ போட்டு கேளுங்க, அது இன்னொரு 10 போகும் குறைஞ்சது. இங்க பாருங்க, இந்த வீடியோவை 21 முறை தொடர்ந்து நீங்க 6 மாசம் 1 வருஷம் 1 மாசம் கழிச்சு கேட்டுக்கலாம். நான் சொல்றது என்னன்னா, திரும்ப திரும்ப 21 முறை கேட்டீங்கன்னா தான் உண்மையா பர்ஃபெக்டா புரியுங்க. செக் பண்ணி பாருங்க. நீங்க 2வது முறை 3வது முறை கேட்கும் பொழுது உங்களுக்கு வேற மாதிரி புரியலன்னா அப்ப நீங்க நிறுத்திடுங்க, கேட்டு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் நம்ம முதல்ல கேட்டோமே ஏன் புரியலன்னு அப்புறமா யோசிப்பீங்க. சோ தொடர்ந்து இதை திரும்ப திரும்ப கேட்கணும். அடுத்து இங்க பாருங்க, இது வரைக்கும் உடம்பு பத்தி மட்டும்தான் பேசியிருக்கிறேன். இது மட்டும் பத்தாது, மனசை பத்தி நான் பேசினதை முழுசா கேட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் பேசின எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே பொருந்துமே தவிர இது உங்களுக்கு எனக்குன்னு பிரிக்கிறது கிடையாதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். அதை ஞாபகப்படுத்திக்கங்க. இந்த நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒருவேளை தேவைப்பட்டா அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரி மருந்தில்லாத வைத்தியங்களை நீங்க சேர்த்துக்கலாம். மருந்து கொடுக்கிற வைத்தியமா போறதா இருந்தா அலோபதியை தவிர வேற எதுக்காக நீங்க போய்க்குங்க. அலோபதிக்கு முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க, எமர்ஜென்சிக்கு மட்டும் போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சில பேர் கேட்குறாங்க, ஹோமியோபதி போலாமா, ஆயுர்வேதம் போலாமா? நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டேன். ஹோமியோபதி மருந்து கொடுக்குற எல்லா டாக்டரும் ஒரே மருந்தை கொடுக்கறது கிடையாது. நீங்க ஆயுர்வேதம் சொல்றீங்க இல்லையா, சென்னையில் இருக்கிற 50 பேர்த்து ஆயுர்வேத மருந்து வேற வேற இருக்கு. ஆயுர்வேதங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூல்ஸ் பிரகாரம் இல்லை. நான் சொல்றேன், எந்த வைத்தியம் போறீங்கன்னு முக்கியம் இல்லை, வைத்தியர் தான் முக்கியங்க. உங்க வைத்தியர் ஒழுங்கா இருந்தா அவர் எதை கொடுத்தாலும் வேலை செய்யும். உங்க வைத்தியர் ஒழுங்கா இல்லைன்னா அவர் எது கொடுத்தாலும் வேலை செய்யாது. எப்பவுமே மருந்தை பார்க்காதீங்க, ஆளை பாருங்க. ஒரு வைத்தியர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட ஒரு மணி நேரம் நீங்கள் போய் அவர் பார்க்குறீங்க இல்லையா, அந்த அந்த சென்டர் எப்படி இருக்குது, ஃபீஸ் எப்படி வாங்குறாங்க, அந்த ஸ்டாஃப் எப்படி இருக்கிறாங்க, அவர் மூஞ்சி பார்க்கணும், அவர் பேசுறதெல்லாம் கேட்டு ஒரு ஃபில்டர் வச்சுக்கணும். இவர் நல்லவரா கெட்டவரா கண்டுபிடிங்க. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய குழந்தைக்கு நோய் வந்தால் எப்படி கொடுப்பாரோ அதே மாதிரி அக்கறையோடு அன்போடு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்மி பணத்தில் நல்லபடியாக கொடுத்தாருன்னா நல்லவர். உள்ளே போகும்போதே 10,000 கட்டிட்டு வானா போகாது, கட்டிட்டு வெளியே வந்துருங்க, பேசாம கட்டாமல் வெளியே வந்துருங்க. புரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் செய்யறதை வச்சு அவர் நல்லவராக கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிங்க. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஹோமியோபதிக்கு போகலாம், ஆயுர்வேதம் போகலாம், அக்குபஞ்சர் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். எல்லா சிகிச்சை கொடுக்குறவங்களும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. இப்படி ஓப்பனாக நீரோதெரப்பிக்கு போகாதீங்க, ஆயுர்வேதம் போங்கன்னு சொல்ல முடியாது. ஆள் தான் முக்கியம், மருத்துவம் முக்கியம் இல்லை. அதனால நம்ம டெக்னிக் கூட எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க, சரிங்களா? கண்டிப்பா டெய்லி ஒரு மணி நேரம் யோகா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. 1 மணி நேரம் மட்டும் யோகா பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்க கையிலிங்க. இவ்வளவுதான். ஆக மொத்தம் இதுதான் கன்க்ளூஷன், சரிங்களா?